السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெயரால் மகத்துவமிக்க இந்த ரமலான் மாதத்தில் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நன்மைகளை, இறை அருள்களை நமக்கு வாரி வழங்குகிற, பெற்றுத் தருகிற, அருள் மாணவர்கள் இறங்கி வருகிற இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் மகத்தான அந்த இரவு இருப்பதாக அதை கேள்வி முகமாக நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். நாம் எல்லாம் தூக்கத்திற்கு தயாராக இந்த நேரத்தில் எப்படியாவது நிலை அருளை பெற வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் இங்கு பெருமிதமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எந்த மகத்துவமிக்க இரவை தேடி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு திருமலை குர்ஆன் இந்த இரவை குறிப்பிடுகிறது என்றால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். மகத்துவமிக்க இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. நம்முடைய வாழ்நாள் அவ்வளவு 1000 மாதங்கள் வாழ்வோமா என்று தெரியல. ஏறத்தாழ 23 ஆண்டு நாம உயிரோடு இருந்தாலும் கூட நம்முடைய சிறு பருவங்களை எல்லாம் கழித்து நம்முடைய அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிற காலகட்டத்தை நினைத்து பார்த்தாலும் கூட 83 வருடங்கள் இருப்போமா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடைகிற விரும்பி இருக்கிறோம் என்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த இரவுகள்ல எப்படி தன்னை ஈடுபட்டுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து செய்தி பார்க்கிறோம். இதா அஹலல் அஷர், இறுதி பட்டை அல்லாஹ்வுடைய தூதர் அடைந்து விட்டாலே சத்து மின்சர், அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லறத்தை நிறுத்திக் கொண்டு வாஹியா அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். அந்த இரவு முழுக்க மன்னக வழிபாடுகள்ல இறைவனை நினைப்பதற்காக அந்த இரவுகளை ஒதுக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களை அதற்காக ஆயத்தப்படுத்தி எடுத்துக் கொள்வார்கள் என்கிற நபிமொழிகளை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட இரவை பயணிக்க வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம புரிந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய நோக்கத்தை புரிவுபடுத்த வேண்டும். இப்பேற்பட்ட இந்த இரவு சிறப்பிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு? எந்த ஒரு விஷயங்களுக்கும் சொல்லப்படாத அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏன் இந்த இரவில் தரப்படுகிறது என்று பார்க்கிற போது அதையும் திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்னா அன்ஸல்னாஹு லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவில்தான் இதை நாம் இறக்கினோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட
இந்த லைலத்துல் கத்ர், இந்த மகத்துவமிக்க இரவு. அதனால்தான் இந்த நாள் இவ்வளவு சிறப்பிக்கப்படுவதாக திருமலை குர்ஆன் பேசுகிறது. இந்த மாதம் இவ்வளவு சிறப்பிக்கப்படுவதற்கு கூட அதுதான் காரணம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்துக்கு தான் உன்சில ஃபீஹி குர்ஆன், திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதனால்தான் அவன் சையதுல் ஷஹர், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்றால் இந்த மாதத்தை, இந்த நோன்பை இறைவன் தனக்குரியதற்கான கூலி வழங்குவதாக சொல்கிறார் என்றால், நம்முடைய முன்பாவங்களை எல்லாம் மன்னிக்கிற ஒரு பேரற்புதத்தை இந்த மாதத்தில் இறைவன் நிகழ்த்தி காட்டுகிறார் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் இந்த திருமலை குர்ஆன் என்கிற பேரற்புதம் இறக்கி அருளப்படுகிறது. அதுவும் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் இந்த திருமலை குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை உண்மையில் நாம் விளங்கியிருக்கிறோமா என்று பார்க்கலாம். திருமலை குர்ஆன் என்று சொல்வதோடு கண்ணால் நமக்கு தோன்றுகிற காட்சிகள் என்ன, குர்ஆனில் நமக்கு என்ன ஞாபகம் வருது, ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. குர்ஆன் அப்படின்னு சொன்னா ரமலான் மாதத்தில் போதப்படுகிற நிலை என்று நினைவுக்கு வருகிறது. திருமலை குர்ஆன் என்றால் இறந்தவருக்கு ஓதுகிற ஒன்று. யாரும் வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா சில தொகைகளை கொடுத்து ஓதக்கூடியவர்கள் ஓதுவார்கள். அதை முழுமை செய்து குர்ஆனை ஓதி வாசல் செய்வதற்கு ஓதுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. முஸ்லிம்களுடைய வீடுகளை அலங்கரிக்கிற அலமாரிகளை அலங்கரிக்கிற ஒன்று. அல்லது வசனங்கள் அந்த ஆங்காங்கே ஏதோ ஒதுக்கப்பட்டிருக்கும். அதற்கான அம்சமாக பார்க்கிறோம். திருமலை குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி அறிமுகப்படுத்தினார்கள், நபியோடு எப்படி எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற பார்வையை மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போன திருமலை குர்ஆன் தன்னை எதற்காக இந்த மனித சமுதாயத்தில் அது செய்யக்கூடிய மகத்தான பணி என்ன என்கிற அந்த அடிப்படைகளை மறந்தவர்களாக அந்த திருமலை குர்ஆன் இன்றைக்கு ஓரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு திருமலை குர்ஆன் நம்மிடையே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, எதற்காக இறையாக்கப்பட வேண்டும், அந்த திருமலை குர்ஆன் நம்மிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்கள் என்ற உண்மையில் நாம் சொல்ல போனா ஏதோ வாழையாக இஸ்லாமிய தாயத்தை பிறந்து விட்டதனாலோ திருமலை குர்ஆனுடைய உண்மை அதை நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தாக்கத்தை நாம் உணர மறுத்திருக்கிறோம் சொல்லலாம். ஈஸியா கிடைச்சிருச்சு. திருமலை குர்ஆனுடைய போதிய விடுதல் இல்லாதவர்களாக இன்னும் கூட ஒரு காரணமாக இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு இஸ்லாமை நோக்கி சாலை சாலையாக வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுதான். நாம எப்படி செயல்படுத்தோம் என்பதை கைவிட்டால் இந்த இஸ்லாமிய மக்கள் தங்களை ஏற்றுக் கொள்கிறார்களா? கொஞ்சம் உண்மையான டீ வாங்க நீங்க நல்ல முறையில இந்த நேரத்தை பயன்படுத்தணும் கூட்டத்தை எல்லாம் தியாகம் செய்திருக்கீங்க. கொஞ்சம் கவனித்து மற்றவர்களும் கவனிப்பதற்கு ஒத்துழைத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த திருமலை குர்ஆன் இன்றைக்கு நம்மிடையே ஒரு மாற்றத்தை, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்படுவதற்கு வைக்கிற ஒரு அடிப்படை நிலை, ஏன் இஸ்லாத்தை ஏற்படுத்த திருமலை வசனங்களை படித்தோம். அது சொல்லுகிற அற்புதமான வாழ்க்கை. ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா துறைகளையும் பற்றி பேசுகிறது. காலத்தில் எவ்வளவு காலம் கடந்தாலும் கூட காலத்தால் ஒரு மாற்றத்திற்கு உண்டாக்கப்பட வேண்டிய அவசியமற்றதாக, பொய் இல்லாத, புரட்டு இல்லாத, ஒரு முரண்பாடு இல்லாத ஒரு பேரற்புதமான திருமலை குர்ஆன் விளக்குகிறது என்றால் இப்ப நம்மளுக்கு அந்த பெரிய விஷயமாகவே நம்ம பார்த்தது கிடையாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் திருமலை குர்ஆனை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கிறார்கள், எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்.
ஒவ்வொரு இறைத்தூதருக்கும் ஒரு பேர் அற்புதம் வழங்கப்பட்டது. அந்த மக்கள் தூதரை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்காக சாதாரண மனிதரை போன்று அனுமதிக்கிறவர் எப்படி தூதராக இருக்க முடியும்? எப்படி நாம் அவர்கள் இறைவனிடமிருந்து வகையை பெற்று ஒரு பெரிய நிலையில் உயர்ந்தவராக இருக்கிறார்கள் ஏற்பது என்கிற போது அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் மனிதர்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அந்த வழங்குகிறார். அப்படி நிறைய அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். திருமலை குர்ஆனை சொல்கிறது, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு கைத்தறிகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிற பேரற்புதங்களை திருமலை குர்ஆன் பற்றி எழுதுகிறது. இப்படி ஒவ்வொரு தூதர்களுக்கும் அவர்கள் தூதர் என்பதற்காக வேண்டி பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டப்பட்டதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த வகை செய்திதான். இதுதான் திருமறை குர்ஆன் தான் என்று சொல்கிறார்கள். அதை அப்பேற்பட்ட அற்புதமாக உணர்ந்திருக்கிறோம். உண்மையில் அந்த திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்தி இருந்தால், அந்த திருமறை குர்ஆனை நாம் வாசித்திருந்தால், அந்த திருமறை குர்ஆன் அது இறக்கப்பட்ட அந்த நோக்கத்தோடு அதை நாம் அணுகி இருந்தால், அது உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதமாக ஆகியிருக்கும். ஆனால் உண்மையில் நாம் அப்படித்தான் அதை அணுகுகிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான். நம்முடைய வாழ்க்கையில் திருமறை குர்ஆன் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு கோணத்தில் அதை உண்மையில் சரியாக அணுகாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய நோக்கம் என்ன? ஏன் அது இறக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தின் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி காட்டினார்கள் என்றால் திருமறை குர்ஆனுடைய அடிப்படையாக ஆணிவேராக இருந்தது. ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய நிலை அப்படி இருந்தது. மதுவை பீப்பாய்க்காக கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு வைத்து புதைத்தார்கள். ஒரு மோசமான காரியமாக நினைக்கிற காட்டு மிராண்டிகள், பல மூட பழக்க வழக்கங்கள், காபத்துல்லாவை சுற்றி பல்வேறு விதமான சிலை வழிபாடுகளிலே மூழ்கி இருந்தார்கள். திருமணம் என்றால் என்ன என்று தெரியாது, விபச்சாரத்தில் இருந்தார்கள். கொலை என்பது சர்வசாதாரணம். பழிக்கு பழி வாங்குகிற ஒவ்வொருவரும் அந்த காட்டு மிராண்டித்தனத்தோடு கொலை செய்யக்கூடிய நோக்கில் திருந்து வந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த நிலையில் மூட நம்பிக்கையை மூழ்கி கிடந்தவர்களை, அறியாமையில அப்படியே வாழ்க்கை இருந்தவர்களை ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் திருமறை குர்ஆன் தான். அப்பேற்பட்ட திருமறை குர்ஆன் நம்முடைய கொள்கைக்கு, நம்முடைய கோட்பாடுகளுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வழிபாட்டிற்கு, நம்முடைய இறைவனுக்கு அத்தனைக்கும் சாட்சியாக திருமறை குர்ஆன் விளங்குகிறது என்கிற போது அதை நம்ம எப்படி அணுகி வேண்டும்? எவ்வளவு முக்கியத்துவத்தை அதற்கு வழங்கியிருக்க வேண்டும்? திருமறை குர்ஆன் நம்மை பற்றி பேசுகிற போது முதலில் மக்களுக்கு நேரடி காட்டும் இது உண்மை பொய்யை மற்றும் உண்மையை பிரித்து காட்டும் என்கிற அளவிற்கு திருமறை குர்ஆன் நம்மை பற்றி பேசுகிறது என்றால், இறைவனிடமிருந்து ஒரு தெளிவான ஒரு உபதேசம் வந்திருக்கிறது என்று இறைவன் பிரகடனப்படுத்துகிறார் என்றால், உள்ளங்களில் இருப்பதற்கு அருமருந்து என்று திருமறை குர்ஆனை இறைவன் குறிப்பிடுகிறார் என்றால், அப்படித்தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? இந்த திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில தமிழில் நம்முடைய மொழி எடுத்து படித்தவர்கள், முழுமையாக படித்தவர்கள் சில பேர் சொன்னாங்க. அரபியிலும் இருக்கலாம், படித்திருப்போம், கலந்திருப்போம். அதை எப்படியாவது படித்து முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் வைக்கிற குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்தெல்லாம் முடித்திருக்கிறோம். தமிழ்ல புரிந்து திருமறை குர்ஆன் எத்தனை பக்கங்கள் இருந்தால் போது சுமார் வாழ புத்தகங்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பக்கங்கள் படிக்கிறோம்? வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் ஒரு இலக்கை அடைய வேண்டும்
என்பதற்காக எவ்வளவு வெறுப்பாடுகிறோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில செய்தி காண்பதில் இருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு படிக்கிற பக்கங்கள் எத்தனை வார்த்தைகளை நாம் அன்றாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற போது திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு வயதுகளை கடந்த பிறகும் கூட ஒரு முறையில் கூட நான் படித்ததில்லை என்கிற போது நாம் இவ்வளவு தொலைவில் இந்த திருமறை குர்ஆனை விட்டு தூரம் இருக்கிறோம் என்பதை நினைவு பாருங்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல சுத்தமாக நடக்கும் இல்லை. திருமறை குர்ஆன் எதற்காக அருளப்பட்டதோ எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான். இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே எளிதாக்கி வைத்திருக்கிறோம். ரொம்ப கடினமான கருத்தாக்கங்களை கொண்டில்லை. நீங்கள் படித்தால் புரிகிற விதத்தில் நீங்கள் எளிதாக திருமறை குர்ஆனை ஆக்கியிருக்கிறோம். அந்த திருமறை குர்ஆனை படிப்போம்னா அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய இருக்கிறதா என்று திருமறை குர்ஆன் குறித்து இறைவன் பேசுகிறான் என்றால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். குர்ஆனோடு தொடர்பு இன்னும் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் பேசுகிறதா? திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? உங்கள் உள்ளங்களில் கூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த இறைவன் கேள்வி இருக்கிறான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை கேட்டிருந்தும் மறுமை என்ற நம்பிக்கை இருந்தும் சொர்க்கம் நரகம் என்கிற இலக்கை எதிர்பார்த்து நாம் பயணித்திருந்தும் ஏன் அந்த இலக்குகளில் தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று தெரியுதா? நம்முடைய வாழ்க்கைகளுக்கு ஏன் இன்றைக்கும் தவறுகளால் நிரம்பி வருகிறது என்று தெரிகிறதா? நன்மையான காரியங்களை விட்டு தூரமாக ஏன் நகர்ந்திருக்கிறோம் என்று தெரிகிறதா? ஏன் இன்றைக்கும் இஸ்லாத்தின் பெயரான பல்வேறு விதமான வழிகள் நம்முடைய சமுதாயத்தில் உருவாக்குகிறது என்று தெரிகிறதா? இதெல்லாம் அடிப்படை காரணம் திருமறை குர்ஆன் நம்முடைய தொடர் முடிந்திருக்கிறது என்பதை தவிர வேறு. திருமறை குர்ஆனை படித்தால் இன்றைக்கு சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமை இருக்குமா? திருமறை குர்ஆனை படித்தால் வட்டி வாங்கி அதனால் சமுதாயத்தில் அதை பூச்ச நாச்சங்களாக ஒளி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களா? திருமறை குர்ஆனை படித்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிற மனித காணப்படுகிற பெரும் பாவங்களில் ஈடுபடுகிற தன்மை இருந்திருக்குமா? அப்பேற்பட்ட திருமறை குர்ஆனை தான் இன்றைக்கு அது எந்த நோக்கத்திற்கு இறக்கி அனுப்பப்பட்டதோ அதை புறந்தள்ளிட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அந்த திருமறை குர்ஆனை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால்தான் அதை தன்னுடைய வாழ்க்கையாக அவர்கள் ஏற்றனால்தான் அவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒழுக்க சீரர்களாக வாழ்க்கையை அவர்கள் மாற்றி காண்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஏன் பின்பற்றுவதற்கு தயாராகவில்லை. ஏன் அதை படிக்க தயங்குகிறோம்? அதற்கான நேரம் கொடுப்பதற்கு ஏன் நம்மிடத்தில் இன்றைக்கும் அலட்சியம் போக இருக்கிறது என்பதை கேட்டு கேட்டு இந்த மாதத்தில் அது குறிப்பாக இந்த நாளில் நம்மிடத்தில் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். மாசம் முடிந்ததோ இந்த மாதம் படித்துவிட்டு ஒதுக்கி வைப்பதற்கு திருமறை குர்ஆன் வாழ்க்கை முழுக்க ஒரு உண்மைக்கு திரும்ப திரும்ப படித்து அது சொல்லுகிற அறிவுரைகளை கேட்டு அது சொல்லுகிற வரலாறுகளை நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காகத்தான் அந்த திருமறை குர்ஆன் என்றால் நம்மளுக்கு ஏன் அடுத்த அறிவுரை சொல்லும்? வேறு யாருடைய அறிவுரை கூட சில நேரங்கள் நமக்கு முகம் சுழிக்க வைக்கிறது. நம்மை பார்த்து நம்முடைய தாய் தந்தை சொன்னால், நம்முடைய கணவன்
சாதாரண மனித வார்த்தையா? அல்லாஹ்வுக்காகவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக நேரடியாக இறைவனுக்கு இறக்கி அருளப்பட்ட இறை வார்த்தைகள் தான் திருமறை குர்ஆன் என்றால் அல்லாஹ் பேசுகிற வார்த்தைகளை கலாம் அல்லாஹ் பேசுகிற வார்த்தை நம்முடைய உள்ளங்களுக்கு அருள் மருந்து என்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற பெரிய அறிவுரை என்றால் அந்த அறிவுரையை கேட்பதற்கு படிப்பதற்கு இறை வார்த்தைகளை புரிந்து செயல்படுவதற்கு இன்றைக்காவது நம்ம யோசித்தார்கள் பேர்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை முக்கியத்துவம் வாய்ந்த திருமறைகளை மறந்தவர்களாக கடந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். இன்னைக்கு யாருடைய அரண்மனையோ தேடி போகிறோம், யாருடைய அரண்மனையோ தேடி போகிறோம். திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்ற அந்த வார்த்தை இவ்வளவு ஆறுதலுக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட திருமறை குர்ஆனை அந்த மக்கள் ஏற்ற காரணத்தினால்தான், அதை பின்பற்ற துறைகளை காரணத்தினால்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நபித்தோடைய வாழ்க்கை பெருமாற்றம் ஏற்பட்டது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை அவ்வளவு அற்புதமாக திருமறை குர்ஆன் வழங்குகிறது. இன்னைக்கு நாம் புரிகிறது, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறது என்றால் ஏன் இவ்வளவு சிறந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கினார்கள்? அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் முன்மாதிரியாக உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனாக இருக்கிறது. அப்படியே அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற ஒரு விளக்கம் நபி அவர்களுடைய வாழ்க்கை திருமறை குர்ஆனாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்றால் திருமறை குர்ஆனாக எவருடைய வாழ்க்கை இருக்கிறதோ, அது சொல்கிற கருத்துக்களை உள்வாங்குகிறோமோ, அதன்படி செயல்பட துடிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கை அடுத்தவருக்கு முன்மாதிரியாக இருக்கும். நம்மிடத்தில் நற்பண்புகள் விழும், நம்மிடத்தில் தீய காரியங்கள் ஒதுங்கி அதிலிருந்து நாம் பாதுகாப்பு அடைகிற ஒரு வேறுபட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இதை நினைத்து பார்த்து நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை. ரமலான் நமக்கு தருகிற பல்வேறு விதமான படிப்படிகள்ல நாம் பெறுகிற ஒரு படிப்படி என்னன்னா, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட சிறப்பு மிக்க நாளை தேடியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். ஒரு அற்புதமான உறுதிமொழி இருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்து அதை புரிந்து என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு வருவேன். என்னிடத்தில் இருக்கிற பிழைகளை அந்த இறை வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்வேன். என்னிடத்தில் இன்னும் நான் துவங்காத நன்மையான காரியங்களை அந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்ற உறுதிமொழி. அந்த மாசம் பயிற்சிக்கான மாதம், இஃப்தார் வரையில் ஏதோ முதலாவது மாதம் சவால் வரை பார்க்கிற வரையில் வருடம் வரையில் வாழ்க்கை முழுக்க நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டிய மாற்றத்தை பிரதிபலிக்கிற முதலாவது மாதத்தில் திருமறை குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்துவதற்கு பயிற்சி இருக்கு. எப்படியெல்லாம் குர்ஆனோடு தொடர்பு கொள்ளலாம்? குர்ஆனை அரங்கில் போவதோ அத்தனையும் ஒரு பயிற்சி முயற்சி இருக்க வேண்டும். வயதாயிடுச்சு, காலம் கடந்துச்சு, இனிமேல் அந்த முயற்சியே இடமில்லை. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது அலிஃபும் ஹர்ஃபும் லாம் ஹர்ஃபும் மீம் ஹர்ஃபும் அலிஃப் என்ற ஒரு எழுத்து, அப்படி அதை போலதான் 10 நன்மைகள். லாம் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மைகள். மீம் என்று ஓதுவதற்கு 10 நன்மைகள். அதையும் அதன் முயற்சி செய்து திக்கி திணறி ஒரு ஓத முயற்சிக்கிறார்கள். 2 மடங்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார் என்றால் அந்த முயற்சி எடுக்கணும். குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். கல்வியாளர்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆனை நாம் பாதுகாக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறார். இந்த குர்ஆனை நாமே இறக்கி இந்த அறிவுரையை
இந்த குர்ஆனை உள்ளங்களில் கல்வியாளர்களை உள்ளங்களில் பாதுகாக்கிறோம் என்றால் வேறுபட்ட இடத்தில் நாம் ஒரு உள்ளமாக இருக்கிற வாய்ப்பை முயற்சிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதை படித்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது என்கிற மிக முக்கியமான அடிப்படையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஏன்னா நபித்துவத்தை வாழ்க்கை எவ்வளவு பேரமாக அவர்களை கொண்டு கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை கொண்டு கொண்டார்கள் என்கிற நிலை அவர்கள் அடைகிறார்கள் என்றால் காரணம் ஒரு வாழ்க்கை திருமலை வசனங்களை அவ்வளவு முக்கியத்துவமானதாக கருதினார். திருக்குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டால் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீ பார்க்கலாம், அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த மது என்கிறது வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் எடுக்கப்பட்டதே இஸ்லாம் வந்ததோடு அதை தடை செய்தார். ஆரம்பத்தில் அல்லாஹ் அந்த தொழுகைக்கு வருகிற போது அவர்கள் அந்த மது போதைக்கு வரக்கூடாது என்கிற தடையை பிறப்பிக்கிறார். போதையாக நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று இறைவன் தடை விதிக்கிறார். அடுத்த தவறுகளை பட்டியல் போடுகிறார். அடுத்ததாக இறுதியாக இறைவன் நாமும் நம்பிக்கை கொண்டவர்களே இன்னமும் இந்த மது சூதாட்டம் படிப்பிடங்கள் இந்த குறிப்பிடப்பட்ட அம்புகள் இதெல்லாம் சைத்தானுடைய அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது. இறைவன் கலந்துகிறார். இந்த வசனம் நமக்கெல்லாம் தெரியலாம். ஆனால் இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிற அந்த சூழ்நிலை இருக்கிறதுல எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த வசனம் நபித்தோடு நபி ஏற்படுகிறது, எப்பேற்பட்டவர்களுக்கு அதை இறக்கி அருளப்படுகிறது என்கிற போது அதை கேட்கிற போதே நமக்கு சிந்திக்கிறது பண்ணலாம். இந்த சம்பவம் இறங்குகிற போது, இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிற போது அனஸ் அவங்க சொல்றாங்க, மதீனாவுல மது தடை செய்யப்படுகிறது, வசனம் இறக்கி அருளப்படுகிறது. அப்ப அந்த நேரத்தில் வேறு மதங்களை வைத்து பலி என்கிற வகையான மதுவை தயாரித்து அதை பருகி கொண்டிருந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இப்படியாக இருக்கிற நேரத்தில் இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிற போது அனசர்கள் சொல்கிறார்கள், நான் அபூதல்லா அவருடைய வீட்டில் இருந்தேன். அபூதல்லா நாம் நபித்தோடவே வரைந்து வைத்திருக்கிறோம். அவருடைய இல்லத்தில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வீட்டில யாரெல்லாம் இருக்கிறார்கள், அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மது குடி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை அரசு அவங்க செய்யறாங்க, மதுவை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ ஒரு அறிவிப்பை செய்கிற ஒரு சத்தம் கேட்கிற ஒரு சத்தத்தை கேட்டதோடு சொல்றார்கள், நீ வெளியே போய் அது என்ன சத்தம் என்று பார்த்துவா என்று சொல்றாங்க. சொன்னதோடு என்ன போறாங்க, வெளியே போய் என்ன சத்தம் என்று பார்க்கிற போது அந்த சத்தம் அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் சொல்றார்கள், மது இன்றோடு தடை செய்யப்பட்டுவிட்டது என்று ஒரு அறிவிக்கக்கூடிய இறைத்தூதரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்ய நீதி இல்லை. இதை கேட்டு வீட்டுக்குள்ள வந்து சொல்றாரு, எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அபூதல்லா அவருடைய இல்லத்தில் அனசத்தில் அவரோட ஊட்டி கொடுக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அறிவிக்க செய்யறாங்க. அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வதோடு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்து இதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள சொல்றாரு. சொன்னதோடு உடனடியாக நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். உடனே எனக்கு சொன்னார், அபூதல்லா அவர்கள் சொல்றாரு, நீ இருந்து வெளியே சென்று அது அனைத்தையும் அழித்து ஊற்றிவிடு. கையில் இருக்கிறவங்க போட்டு உடைக்கலாம். வைத்திருந்த ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த
எல்லா மதுவையும் உடனடியாக இதோடு நிறுத்துவோம், இன்றோடு நிறுத்துவோம். திருந்துவதற்கான இந்த வாய்ப்புகளை இறைவன் வழங்கியிருக்கிற அந்த அறிவுரையை கேட்டு அஞ்சக்கூடியவர்கள் கூட கடைசி இதோடு நிறுத்திக் கொள்வோம் என்பதுதான் பெரிய ஏமாற்று நிலை. இதோடையே காலம் போய்விடும். இன்றையோடு நாளையோடு திருந்துவோம், நாளையோடு திருந்துவோம். ஏதோ மரணம் என்பது இவர்கள் பிக்ஸ் ஆன மாதிரி இப்படிதான் நினைக்கிறார்கள். நமக்கு மரணம்லாம் 70 வயதுதான், 80 வயதுதான், நம்முடைய உடல்நிலைக்கு மரணம் நெருங்காது என்று தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். இன்றைக்கு உடல் வளம் வாய்ந்தவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், சிறு வயதினர் அந்த மரணத்துக்கு எந்த அனுபவமும் கிடையாது. யார் வேணும் மறைத்து விடுகிறார்கள். இதை கடுமையாக பார்த்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுதான் நாளை அடுத்து இதோடு நிறுத்திக் கொள்வோம், இதோடு மாறிக்கொள்வோம் என்கிற ஏமாற்று வேளையில் கியாமத் வரைக்கும் இருக்க முடியாது. அந்த மக்களிடத்தில் ஏற்படுகிற பெரும் மாற்றம் என்ன அப்படின்னா, இருக்கிற அனைத்தையும் போட்டு உடைக்கிறார்கள். அந்த அரசியல் சொல்றார்கள், அந்த மதீனாவுடைய வீதிகள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மது அந்த மதீனாவுடைய அந்த வீதிகள்ல இவர்கள் வைத்திருந்த சேமித்து வைத்திருந்த குடிப்பதற்காக தயார்படுத்திருந்த அந்த மது ஓடிக்கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினால், ஒரு வசனம் இறக்கினால் அதற்கு உடனடியாக மக்கள் கட்டுப்படுகிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய நிலையை யோசிப்பார்கள். அல்லாஹ் வட்டியை தடை செய்திருக்கிறான் என்று கேட்கிறோம், காதார கேட்கிறோம். பல தெரியாதவர்கள் அறிந்து வைத்திருக்காதவர்கள் எந்த ஒரு முஸ்லீமும் இல்லை, அவ்வளவு தெளிவாக தெரியும். நீங்க முஸ்லீம்களை இஸ்லாத்தை தெரிந்து வைத்திருக்கிறவர்களே, மறுமையை நம்பி இருக்கிறவர்களே, இன்றைக்கு வட்டியில் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். என்ன மாற்றத்தை அந்த வசனம் ஏற்படுத்தி திருக்குர்ஆனுக்கு எதிராக இருந்தால் அல்லாஹ் எதை எச்சரிக்கை செய்கிறானோ, இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்கிற போது இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள். உங்களுக்கு சாதகமானதை இஸ்லாத்தில் பின்பற்றி பாதகமானதை விட்டொழித்து கடல் சமுதாய மக்களை அறிந்து கூடாது பல இடங்கள்ல எச்சரித்தும் கூட இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, தனக்கு சாதகமானதை இஸ்லாத்தில் பின்பற்றுவாங்க. பாதகமானது என்றால் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும், எவ்வளவு தெளிவு இருந்தாலும் சாத்தியமா இந்த காலத்துல சாத்தியம் வட்டி இல்லாம வாழ முடியும். அவங்களுடைய காலகட்டத்துல இது மாதிரியான கட்டங்களா, இது மாதிரியான உணவு முறைகளா, இது மாதிரியான நெருக்கடிகளா, இன்னைக்கு போய் வியாபாரத்துல இல்லாம செய்யறதா, எவனுக்கு வந்து கடன் தருவான், வியாபாரம் செய்ய எனக்கு வட்டி இல்லாம கடன் தானே எவன் தரான், எனக்கு ஒரு அவசர தேவைன்னா ஏன் வட்டி இல்லாம கடன் தரான், வியாபாரத்தை செஞ்சு காட்டிட முடியுமா, வட்டி இல்லாம வாழ்ந்துட முடியுமா? என்னைக்கு நான் வீடு வாங்குறது, என்னைக்கு நான் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இன்னைக்கு நான் மேல போறது, வியாபாரத்துல என்னை விட திறமையற்றவர்கள் இந்த வட்டிக்கு வாங்கி எங்கேயோ போய்கொண்டிருக்கிற போது நான் வீட்டிலே இருக்க வேண்டும். சொந்தக்கார சொந்தமான உதவு போறனா, இல்ல எனக்கு பணம் வேறு வழியில பணம் என்று பார்த்து கொண்டிருப்பதனால வேறு வழியில பணம் கொண்டிருப்பதா என்று ஏற்பட்ட அடிப்படையற்ற மறுமையை மறந்த கேள்விகளை எழுப்பிவிட்டு அந்த வட்டியில் விடுகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நிலையே நாம் இன்றைக்கும் மோசமான நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு அடிப்படை காரணங்கள். இந்த மக்கள் ஒரு சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. ஒரு வசனத்தில் அவர் உள்ளவர்களெல்லாம் நடுநடுங்கியது. இறைவன் எதை சிறந்ததாக சொல்கிறாரோ, ஒரு சிறந்த நிலையாக திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறதோ அந்த நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இன்னமும் முக்தியோடு நடத்தின வச்சின குழுவும் இறைவன் குறித்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று நம்பிக்கையாளர்களுடைய தன்மையை இறைவன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவர்கள் தவறு செய்து கொண்டிருந்தால் உள்ளங்கள் நடுங்கும். தவறு செய்து விட்டோமே, மறுமையில் யாருமே இதில் இருந்து காப்பாற்றப் போகிறார் என்ற அச்சம்
இன்றைக்கு பயம் இருக்கிறவங்களுக்கு போன பார்க்கிறோம், படிக்கிறோம், நிறைய பயானங்களை கேட்கிறோம், நிறைய கருத்துக்களை சொல்றோம். சொல்லுகிற போது சொல்லக்கூடியவர்களிடத்தில் வருகிற வார்த்தை, என் வறுமை நான் பார்த்துக்கிறேன், என் கவனம் நான் வந்து சொல்ல போறேன், உன் வேலை என்று கடந்து செல்கிறோம் என்று சொன்னால் நாம் இறை வசனங்கள் நினைவூட்டப்படுகிற போது அந்த எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் நடந்து செல்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். இன்னும் சொல்லணும்னா இந்த வசனங்கள், அந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அவங்களுடைய மனநிலை நீங்கள் பாருங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அலையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றான், எனக்கு இந்த குர்ஆன் வசனங்களுக்கு உபரி காட்டுங்க என்று கேட்கிற போது அதற்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே வஅலைக முஸ்லிம், உங்க மீதுதானே குர்ஆன் வசனத்தை இறக்கி அருளப்படுது, உங்களுக்கு நான் உபரி காட்டுவதா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர் கேட்கிறான். கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்றதோடு அவர் போது எல்லாம் உன்னை உம்மத்தின் என்று மறுமை தொடர்பான வசனங்களை எல்லாம் ஓதி காட்டுகிறார். ஓதி காட்டியதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நிலையை அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி கொண்டிருக்கிற போது பான்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நிறுத்துங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஐநாது தருவான், அல்லாஹ்வுடைய தூதருடைய இரண்டு கண்களும் உளவாகிவிட்டது, நிறுத்துங்க என்று அந்த வசனத்திற்காக வேண்டிய வசனத்தை கேட்ட மாத்திரமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவர்களெல்லாம் நடுநிலைக்கு அணுகிறார்கள் என்றால், இன்றைக்கு குர்ஆனுடைய வசனங்கள், இறை கட்டளைகள், இறைவன் கூறுகிற அறிவுரைகள் நம்முடைய உள்ளத்தில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபித்தோழர்களுக்கும் இத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய தோழர்கள் ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது, நீ இமாமத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நியமிக்கிறார்கள். அவர்களுடைய மகளார், நம்முடைய தாயார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வேறு யாரையாவது நியமிக்கலாம், ஒரு பலவீனமான குணம் படைத்தவர், திருமறை வசனங்கள் ஓத கேட்டால் ஓதினால் இவர் அழைத்து விடுவார் என்று சொந்த மகள் தடுக்கிறார். ஏன்னா ஒரு சாதாரண கிடையாது, கலீஃபாவாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அந்த மக்களுக்கு பெரும் மாற்றத்தை, பெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களை எல்லாம் விரும்பு கலந்து கொண்டு நான் துவா செய்தேன் என்று தெளிவுபடுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக அவர்களை நியமித்தார்கள். இவ்வளவு தைரியம் படைத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமறை வசனங்களை ஓதக்கட்டால் அழிந்து விடுவார்கள் என்கிற நிலை அவர்களுக்கு இருந்தது என்றால், இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்ல போனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்பதை தாண்டி திருமறை குர்ஆனை எதிர்கொள்ள தயங்கி எதிரிகள் அப்படிதான் இருந்தார். திருமறை வசனங்களை அதற்கான பதில்களை, ஆக்கப்பூர்வமான பதில்களை அளிக்க தவறியவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த குர்ஆனை நீங்க கேட்காதீங்க என்று அந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்பது திருமறை வசனம் பேசுகிறது. குர்ஆனை கேட்டால் மாறுங்க, குர்ஆனை கேட்டால் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இல்லத்தில் முற்றத்தில் ஒரு இடத்தில் திருமறை வசனங்களை சத்தமிட்டு ஓதுகிற போது குறைஷிகள் நடுங்கினார்கள், அஞ்சினார்கள். பெரும் கூட்டமே கூட தொடங்குகிறது. குறைஷிகளுடைய மனைவி மக்கள் அனைவரும் அந்த வசனங்களை கேட்க தொடங்குகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அபூபக்கர் அவர்கள் நாடு நடத்த வேண்டும் என்று பேசுகிறார்கள், துரத்துறாங்க. அப்ப அவர்கள் சொல்லுகிற காரணம், எங்களுடைய மனைவி மக்கள் இதனால்
மாற்றத்தை ஏற்படுத்துகிற அந்த திருமறை குர்ஆன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை மாற்றி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில திருமறை வசனங்களை கேட்டு, அதன் அறிவுரைகளை கேட்டு, அது நமக்கு சொல்கிற கவனத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் எதை மாற்றி இருக்கிறோம்? அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையை ஏற்பட வேண்டும். திருமறை வசனங்கள் சொல்கிற அந்த கருத்துக்களை, அது சொல்கிற எதை மாற்றத்துக்கு வழிவிடுகிறதோ, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எதை அறிவுரைக்காக நமக்கு சொல்லி காட்டுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டு நிற்கிற தன்மை நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும். இது நாம் பார்க்கிறோம். இந்த திருமறை வசனங்களை கேட்டு மக்களிடத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாழ்க்கையில் எண்ணற்ற பல மாற்றங்கள் வசனங்களில் ஏற்படுத்திய மாற்றம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஒரு கடினமான ஒரு காலகட்டம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த போர்க்களத்திலே அழைத்து சென்று திரும்ப அழைத்து வருகிற நேரத்தில் அவர்கள் தன்னுடைய சகோதரியிடத்தில் வாங்கிய கழுத்து மாலை காணப்படுகிறது. அதற்காக அவர்களை அதை தேடுவதற்காக அந்த கூடாரத்தில் இருந்து இறங்கியதை தேடிக்கொண்டு வருவதற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை புறப்பட்டு மதீனாவை நோக்கி சென்று விடுகிறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த படையை தேடி எதிர்நோக்கி தகர்ந்து வருகிற போது சரி தேடி வருவாங்க, அங்கேயே இருந்து விடுகிறார்கள். அப்ப அந்த படையில் இருந்து ஒரு நபித்தோழர் விடுபட்ட விட்டு சென்ற பொருட்களை தேடி வருகிற அடிப்படையில் வருகிறார். அவர்கள் எல்லாம் தூதரிடத்தில் அந்த படையை நோக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைத்து வருகிறார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் உபயோக போன்ற நயவஞ்சகர்கள் ஒரு அவதூறை பரப்பி விடுகிறார்கள். இதுல நிறைய நபித்தோழர்களுடைய விஷயம் போன்ற ஒரு நபித்தோழர்கள் கூட அதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அவதூறை பரப்புவதில்லை. இப்பேற்பட்ட அவதூறு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ்வுடைய சோதனையாக உடனடியாக குறித்த வசனத்தை இறங்காமல் காலத்தை அமலப்படுத்துகிறார். அபூபக்கர் அவர்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது ஈரல் பிளந்து விடும் போது அஞ்சுகிற அளவுக்கு அழுகிறார்கள். இஸ்லாமுடைய நடவடிக்கையில மாற்றம் யாரும் மக்கள் நம்பிக்கைப்பட்டவர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி யாரும் அதை கேட்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குள்ளாகி ஒரு இஸ்லாமிய மக்களிடத்தில் பெரும் ஒரு குழப்பம், ஒரு கவலை என்று நீடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையான குறித்து அறிவிக்கிறார். இந்த அறிவித்ததோடு இதை யாரெல்லாம் பரப்பி வந்தார்கள் என்று பார்க்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல உதவி பெற்ற மிஸ்டர் என்கிற அபூபக்கர் அவருடைய உறவினர் அவரும் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தெரியவர்களோடு ஏன் மிஸ்டருக்கு நான் உதவ மாட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் டிக்ளேர் பண்றார். அல்லாஹ் வசனம் இறங்குகிறான், வசனம் வைக்கிறான். உங்கள ரொம்ப நெருக்கமானவர்கள் சிறந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய உறவினர்களுக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் வசனம் இறங்கி வைக்கிறதோடு அபூபக்கர் அவர்கள் அவ்வளவு விஷயம் யோசிப்பார்கள். சொந்த மகன் மீது ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது. அந்த அவதூறு தன்னிடத்திலிருந்து உதவி பெறுகிற ஒருவராக கருதப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டதோடு உடனடியாக அவர்கள் சொல்கிற வார்த்தை, நான் மிஸ்டருக்கு இனிமேல் நான் வழங்கி வந்த அனைத்தையும் திரும்பி நான் வழங்கப் போகிறேன். இனி நான் அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன். நானும் அவரை மன்னித்து அவர்கள் வழங்கிய ஒன்றை வல்லாஹில்லா அன்சியக்கும் அன்பு அவலா ஒருபோதும் அவரிடத்திலிருந்து இதை நான் தடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று திரும்ப தொடர்கிறார் என்றால் ஒரு வசனத்திற்கு இப்படி கட்டுப்படுகிற தன்மை அவர்களிடத்தில் இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? இப்படியான ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? யோசிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளை பேண வேண்டும், பெற்றோர்களை பேணி நடக்க வேண்டும் என்கிற உபதேசங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு போயிருக்கிறது. பெற்றோர்கள் விஷயத்துல நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர்களை பேணுவதற்கு
திருமறை வசனங்கள் எப்படி நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர்களாக அவர்களை திருமறை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நாம் அவர்கள் ஒன்று போறோம் புதிய வயது திருமறை வசனங்கள் எதையெல்லாம் சொல்லி காட்டுகிறதோ என்று கூட நீங்கள் அவர்களை பார்த்து அவர்களின் ஒருவரும் இருவரும் முதுமை அடைந்து விட்டார்கள் அவர்களை பார்த்து என்று கூட சொன்னார்கள். இந்த திருமறை வசனம் சொல்கிறது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தையை யோசிப்பார்கள். அவர்கள் திட்டுவதை நோக்கடி தருவதை அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாலும் அழைத்தார்கள். அவர்களை விரட்டிவிட வேண்டாம் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் எச்சரிக்கை செய்கிறது. இல்லை என்ன இந்த அளவுக்கு திட்டக்கூடாது என்றால் வேறொருவருடைய தாய் தந்தையை கூட திட்டக்கூடாது. அதனால் அவன் பதிலுக்கு உங்கள் தாய் தந்தையை திட்டுவதற்கு நீங்கள் காரணமாக அமைத்துள்ளீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால் உபதேசங்கள் எல்லாம் காட்டில் கலக்க விடப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் புதுமையிலோ நம்மிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பொறுத்து கொள்ள மாட்டோம். வயது முதிர்வினால் அவர்களிடத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை நாம் சிறு பிள்ளையில் அறியாத பருவத்தில் செய்திருக்கிற அத்தனையும் பொறுத்துக் கொண்டார்களே திருமறை வசனங்கள். அதனால்தான் அவர்களை பற்றி பிரார்த்திக்க சொல்கிற போது கூட நான் சிறு வயதில் இருந்த போது என்னை இருவரும் எப்படி பராமரித்துக் கொண்டார்களோ இறைவா அப்படி நீ அவர்களுக்கு அருள் செய்ய, நீ அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்கு பிரார்த்தனையே இல்லை. என்னை சிந்தனை பார்த்துட்டாங்க, அது மாதிரி நான் நினைக்காமல் பார்த்து கொள்ள இயலாது. நீ அவர்களுக்கு அப்படி அருள் செய்யும், அதற்கான நன்மையை வழங்கு, அவர்களை எப்படி நீ மாற்றிக்கொள்ளும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோர்களுக்கு புறந்தள்ளப்படுகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கும் வெளிநாடுகளில் இருந்துகிட்டு அந்த பிள்ளைகள் இருந்தும் அனாதைகளாக யாசகம் கேட்பவர்களாக நீதிகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த நட்சத்திரத்தில் வயது முதலில் காரணத்தினால் புறப்படுவது, அவர்கள் திரும்ப திரும்ப பேசுவது, அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அதை நச்சரிப்பாக எரிச்சலுக்குவதாக அவர்கள் கடிந்து கொள்கிறோம் என்றால் நம்முடைய வார்த்தைகள் சிறு வயது நினைவு பார்த்து தாய்விட்ட கஷ்டம் நினைவு சொல்லி திருமறைக்கிறான். சும்மா அவங்களை பார்க்க வேண்டாமா, அவர்கள் செய்கிறதை கைமாறாக அவர்களை பார்க்க வேண்டாமா என்று கேட்டிருக்கிற வசனம் எப்படி நாம் மறந்து யோசிப்பார்கள். அவதூறு சொன்னாலும் கூட அவர்களிடத்தில் அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன திருமறை வசனத்திற்கு கட்டுப்பட்ட நபித்தோழர்களுக்கு நமக்கு நன்மை செய்த பெற்றோர்களை புறந்தள்ளி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். உறவுகள் விஷயத்திலையும் வரலாம். உறவுகள் என்று நமக்கு ஞாபகம் வருவதே நம்முடைய லாபங்களுக்கு தான். செல்வந்தர்கள் என்றால் உறவு தேவையற்றவர்கள் நிறையவர்கள் என்றால் இன்னொருடத்தில் கடன் பெற்றுக் விடுவார்களோ கேட்டு விடுவார்களோ என்று அவர்களை போராட்டங்களுக்கு பதுக்கி விடுவது. உறவு தேவையற்றவர்களிடத்தில் ஏற்படுகிற சின்ன நெருடல் கூட பாதிப்பு ஏற்படுத்துகிறது. பத்திரிகைகளை போடுங்க, பத்திரிகையை வாசிப்பதற்கு உரிமை கிடையாது. திருமணங்கள் ரொம்ப எளிமையாக நடத்தப்பட வேண்டும். இதெல்லாம் காரணம் உறவை முறித்துக் கொள்வதற்கு. ஆனா இவர்களுக்கு உறவு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா சாப்பாடு கொடுக்கிற நாள் தான், அவருக்கு விருந்து வைக்கிற நேரத்தில் தான் உறவை பேண வேண்டாம் சொல்லலாம், அதற்கு செல்லலாமான்னு கேள்வி. ஆனா பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவருடைய ஞாபகம் இல்லை. வறுமையில் இருப்பான், வாடி இருப்பான், செல்வம் இருக்கும், கடன் கொடுத்து உதவி இருக்கலாமே, சும்மா வேண்டாம் கடன் கொடுத்திருக்கலாமே, ஒரு ஆலோசனை ஒரு அரவணைப்பை தேடி அவன் வறுமையிலேயோ அல்லது கஷ்டத்திலேயோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற போது ஒன்றுமில்லை என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கலாமே, அப்போது கூட ஞாபகம் வராது. உங்களுடைய வாழ்க்கையில் திருமறையில் வசனங்களை மறந்ததன் விளைவாகத்தான் வரலட்சணை கொடிகட்டி பறக்கிறது, வட்டி தலைக்கூட்டி ஆடுகிறது. பெரும்பாலும் இன்றைக்கும் மதுவில் மூழ்கி இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கிறார் என்றால் மார்க்கம்
மார்க்கம் மது குறித்து எவ்வளவு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் மது குடித்தவர்களை அடித்து இழிவுபடுத்துகிற தண்டனை வழங்கப்பட்டதை என்று பார்க்கிறோம். மது குடித்தவர்களுக்கு மறுமை மது இல்லை, மறுமை வாழ்க்கையவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்கிற எச்சரிக்கை இருக்க, மதுவில் மூழ்கி இருக்கிற இஸ்லாமியர்கள், புகை பழக்கத்தை கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள், இன்றைக்கு பல்வேறு மார்க்கத்திற்கு புறமான வியாபாரங்களை செய்கிற இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு நிலையை பார்ப்பதற்கு சொன்னால், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் புறந்தள்ளப்பட்ட காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு மிக மோசமான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிற போது, இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை நீக்கி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, அந்த குர்ஆன் குறித்து நாம சொல்லப்படுகிற அந்த உபதேசங்களை திருமறை வசனங்களை பார்க்கிறோம். மசலத்தில் உம்மில் தௌராத் சும்மன் யஹ்மில் மஸலில் ஈமான். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் போனவர்களை இறைவன் சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மஸலில் ஈமான், கழுதைகளை, ஏழைகளை சுமக்கிற கழுதைகளை போன்றவர்கள். தௌராத்தை பெற்றிருந்தாங்க, அதன்படி நடக்கல. அது பெற்று குர்ஆனை வைத்து குர்ஆனை போன்ற வேதம் பேசுவது பிரயோஜனம் அல்ல, அதன்படி நடந்திருக்க வேண்டும். வார்த்தைகளை வாழ்க்கை அது இருந்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பலருடைய வார்த்தைகள் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் அதை காணும். திருமறையின்படி நடக்க வேண்டும் என்கிற இறைவன் எதை தௌராத்தை பின்பற்றுவதற்கு உதாரணமாக சில எச்சரிக்கை செய்தாலும், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதே நிலை நீடிக்கிறது என்றால் நம்மை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சி இருக்கிறோம். ஏதோ தொடர்பு வேண்டும். இந்த மாதம் குறிப்பாக குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட நாள். இதில் நாம் நம்முடைய ஏற்படுகிற மாற்றங்களை, நம்முடைய தீமைகளை எப்படி நாம் தடுத்துக் கொள்கிறோமோ, நோன்பு வைத்திருக்கிற போது நம்மிடத்தில் ஏற்படுகிற மாற்றம் தான் நம்மளுடைய இலக்கு. தத்துவம் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக மாற வேண்டும். இறை அச்சமுடையவர்களாக மாறுவதற்கான திட்டம் நன்மையான காரியங்கள் நம்மிடத்தில் ஏற்பட்டு தீமையான காரியங்கள் விளக்க வேண்டும். சூரி பல அமலத்தையும் யார் தீமையான காரியங்களையும் தீய பழக்கங்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் உண்ணாமல் இருந்தும் பருகாமல் இருந்தும் இறைவனுக்கு இந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்களே. அப்பேற்பட்ட இந்த நோன்பை ஏற்றிருக்கிற நாம், வைத்திருக்கிற நாம், மாதத்தை அழைத்து ஒரு சில மாதங்களில் இதை கடந்து சென்றிருக்கிறோம். இந்த மாதத்தை நன்மை தீமை விலகி நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு பழக்கப்படுத்துவதை மாதிரி, தீமையான காரியங்களை விட்டு விலகி ஒதுங்கி தங்களுடைய மாதிரி நாம திருமறை குர்ஆனின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அப்படி முன்வந்த வாழ்க்கையின் பெருமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்ட நல்வாய்ப்பை இறைவன் அனைவருக்கும் தந்தருவானாக குறிப்பிடுகிறேன். வாசல் அவன்